லண்டனில் நேரம் இப்போது சரியாக 10 மணி 9 நிமிடம். ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 11 மணி 9 நிமிடம். இது புதன் பரப்பின் சிறப்பு நிகழ்வுகளில் ஒன்றான இளையோர் தகவல் துளிகளின் நேரம். செய்திகளை எடுத்து வந்திருக்கும் அத்தனை இளைய செய்தியாளர்களையும் பாமுகத்தினூடாக பாகம் 2க்காய் மீண்டும் நான் வரவேற்றபடி மீண்டுமாய் ஒரு முறை செய்திகளை உங்கள் முன் இணைத்து தருகிறேன். அந்த வகையில் வருகின்றார் சாம்பவி தவக்குமார். வணக்கம். தகவல்களுக்காக இணைந்திருப்பது சாம்பவி தவக்குமார். ஆக்கம் 183 22/10/2014 துளி 1. யூகேயில் 1.4 மில்லியன் சிறுவர்கள் வறுமையினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று ஒரு புதிய ஆய்வு கண்டுபிடித்துள்ளது. அடுத்த சில வருடங்களில் சிறுவர் வறுமை இன்னும் அதிகரிக்கும் என்று நம்புகின்றார்கள். 2020 ஆண்டிற்கு முன் வறுமையில் வாழும் சிறுவர்களின் எண்ணிக்கை குறைப்பதற்கு உறுதியாக இருந்த அரசாங்கம் இந்த இலக்கை அடைய மாட்டார்கள் என்று ஆய்வு கூறுகிறது. ஒரு குடும்பத்தின் வருமானம் சராசரி ஏர்னிங், அதாவது வருமானத்தை விட 60% குறைவாக இருந்தால் அவர்களின் குடும்பம் வறுமை என குறிப்பிடப்படுவார்கள். வீட்டு வாடகையும் மோர்கேஜ் பணமும் அதிகரிப்பதால் தான் அதிக சிறுவர்கள் வறுமையில் இருக்கின்றார்கள் என்று எண்ணுகின்றார்கள். வரும் ஆண்டுகளில் சிறுவர்கள் வறுமையில் துன்பப்படுவதை குறைப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்க திட்டமிடுகிறார்கள். துளி 2. 5 வயதான ஆண் சிறுவர்கள் ஒரே வயதாக இருக்கும் பெண் சிறுவர்களை விட வாசித்தல், கணிதம் மற்றும் எழுதுவதில் பின்தங்கி இருக்கின்றார்கள் என்று ஒரு ஆய்வு கூறுகிறது. இங்கிலாந்தில் வாழும் 60% 5 வயது சிறுவர்கள் சிறந்த முன்னேற்றத்தை பெற்றிருக்கின்றார்கள். இது சென்ற வருடத்தை விட 8% அதிகமாக இருக்கிறது. பாடசாலை ஆரம்பிப்பதற்கு குறைந்த அளவான சிறுவர்கள் தான் தயாராக இருக்கின்றார்கள் என்று அமைச்சர்கள் கூறுகிறார்கள். புதிதாக வந்த ஆய்வின்படி பாடசாலை ஆரம்பிக்கும் சிறுவர்கள் முன்னேற்றம் பெற்றிருந்தாலும் சிறுவர்களை சரியான பாதையில் கொண்டு வர இன்னும் முயற்சி செய்ய வேண்டும். நல்ல பின்னணியிலிருந்து வந்த சிறுவர்களை விட வசதி குறைந்த பின்னணியிலிருந்து வந்த சிறுவர்கள் தான் சென்ற வருடம் போல் கல்வியில் 12% குறைவாக இருக்கின்றார்கள். வறுமையான சூழ்நிலைகளிலிருந்து வந்த சிறுவர்களில் 53% சிறுவர்கள் தான் சிறந்த முன்னேற்றம் அடைந்தார்கள். ஆனால் நல்ல சூழ்நிலையிலிருந்து வந்த சிறுவர்கள் 65% சிறந்த முன்னேற்றத்தை அடைந்தார்கள். நன்றி, வணக்கம். சாம்பவி 2 செய்திகளை தந்திருந்தார். செய்திகள் நிறைந்த விளக்கங்களை உடையதாக இருந்தது. சாம்பவி, வாழ்த்துக்கள். முதலாவது செய்தி என்னென்றால், யூகேயில் அதாவது இங்கிலாந்தில் 1.4 மில்லியன் சிறுவர்கள் வறுமையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு புதிய ஆய்வு சொல்லி இருக்கிறது. அடுத்த சில வருடங்களில் இன்னும் பல சிறுவர்கள் உள்ளாக்கப்படுவார்கள் என்று நம்புவதையும் 2020 ஆண்டிற்கு முன் வறுமையில் வாழும் சிறுவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு இருக்கின்ற அரசாங்கம் அந்த இலக்கை அடையாது என்பதையும் அந்த ஆய்வு சொல்லி இருப்பதையும், ஒரு குடும்பத்தின் வருமானத்தை விட அவர்களின் செலவு இருக்கின்றபடியால் இந்த வறுமை நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இதுக்கு காரணம் வீட்டு வாடகையும் மோர்கேஜ் பணமும் அதிகரிப்பதால் தான் இது இருக்கிறார்கள். இதுதான் இந்த சிறுவர்களை வறுமையில் இட்டு சென்றிருக்கின்றது என்பதை அந்த ஆய்வு சொல்லி இருக்கின்றது. வரும் ஆண்டுகளில் சிறுவர்களின் இந்த வறுமையில் நிலையில் துன்பப்படுவதை குறைப்பதற்கு அரசாங்கம் இதற்கான முயற்சிகளை எடுக்க இருக்கிறார்கள், திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்ற செய்தியை முதலாவது செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார். இரண்டாவது செய்தி, வாசிப்பு பழக்கம். ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் இடையிலான அந்த கல்வியின் பக்கமான செய்தியாக அதை எடுத்து வந்திருந்தார். 5 வயதான ஆண் சிறுவர்கள் தன்னுடைய வயதை ஒத்த சிறுமிகளோடு பார்க்கும்போது வாசித்தல், கணிதம், எழுதுதல் போன்ற விஷயங்களில் பின்தங்கி இருப்பதை சொல்லி இருக்கின்றார். 60% 5 வயது சிறுவர்கள் சிறந்த முன்னேற்றத்தை பெற்றிருக்கின்றார்கள். இது சென்ற வருடத்தை விட 8% அதிகமாக
இருக்கிறது என்று சொன்னாலும் கூட பாடசாலை ஆரம்பிப்பதற்கு குறைந்த அளவான சிறுவர்கள் தான் இதில் தயாராக இருக்கிறார்கள் என்று அமைச்சர்கள் கூறுவதையும் புதிய ஆய்வின் வந்த தகவலின்படி சிறுவர்கள் முன்னேற்றம் பெற்றிருந்தாலும் கூட அவர்களை சரியான பாதையில் கொண்டு வருவதற்கு இன்னுமே முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்ற செய்தியோடு தன்னுடைய செய்தியை இணைத்திருந்தார், விடயத்தை சொல்லியிருந்தார். சாம்பவி தவக்குமார் கவன்ட்ரியிலிருந்து அவருக்கும் நிறைந்த வாழ்த்துக்களை இணைத்து கொண்டபடியே தொடரும் செய்தியோடு வருகின்றார் சாகித்யா தவக்குமார். சாகித்யாவை மீண்டும் இணைப்போம். வணக்கம். தகவல்களுக்கான இந்த கோவில் சாகித்யா தவக்குமார். ஆக்கம் 153. துளி 1. 2010 தாரக் பிடியாக்கா கத்தியால் தாக்கப்பட்டு நெஞ்சுக்கு கீழ் முழுவதும் பக்கவாதம் இருக்கின்றது. போலாந்தில் சிகிச்சையாளர்கள் உயிரணுக்கள் மூக்கிலிருந்து எடுத்து முதுகெலும்புக்கு சிகிச்சை செய்து அவரை மீண்டும் நடக்க முடிய வைத்திருக்கின்றார்கள். இச்சிகிச்சையை உலகத்திலே முதலாக செய்யப்பட்டது. தாரக் பிடியாக்கா இப்போது ஒரு ஊன்றுகோலுடன் தனியாக நடக்க முடியும். இந்த சிகிச்சை விஞ்ஞானத்துக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கின்றது. துளி 2. செல்ஃப் டிரைவிங், அதாவது தனித்தோடுமிய வேகமான வாகனம் எனும் பட்டத்தை ஜெர்மன் நிறுவனமாகிய ஆடி பெற்றுள்ளது. ஆடி பதிவை 19ஆம் ஐப்பசி 2014 பெற்றார்கள். அதாவது ஆடியின் RS7 வாகனம் 149 mph ஃபிராங்க்ஃபர்ட்டில் உள்ள ஹாக்கன்ஹைம் ஓட்ட பந்தய சுற்றுவழியில் கிட்டத்தட்ட 2 நிமிடங்களுக்குள் முடிந்து இப்பட்டத்தை பெற்றார்கள். நன்றி, வணக்கம். சாகித்யா தவக்குமார் 2 செய்திகளை எடுத்து வந்திருந்தார் மிகச்சிறப்பாக. முதலாவது செய்தி, மருத்துவ உலகின் சாதனை. நம்ப முடியாத சில விஷயங்கள் எல்லாம் இப்போது மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சவாலாக ஏற்றுக்கொண்டு மருத்துவ உலகம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை எடுத்து வந்திருக்கின்றார். அதாவது 2010 டாரக் பிடியாக்கா கத்தியால் தாக்கப்பட்டு நெஞ்சுக்கு கீழ் முழுவதும் பக்கவாதத்தில் இருந்திருக்கின்றார். ஆனால் போலாந்து சிகிச்சையாளர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் மூக்கில் இருக்கின்ற உயிரணுக்களை எடுத்து முதுகெலும்புக்கு சிகிச்சை செய்து அவரை மீண்டும் எழுப்பி நடக்க வைத்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த சிகிச்சை முதலாக உலகத்திலேயே முதலாக செய்யப்பட்ட ஒரு சிகிச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது செய்தியில். அதாவது மூக்கில் இருக்கின்ற உயிரணுக்களை எடுத்து பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவரை எழுந்து நடக்க வைத்திருப்பது என்பது. டாரக் பிடியாக்கா இப்போது ஊன்றுகோலுடன் அவர் நடக்க முடிகின்றதாக செய்தி சொல்கின்றது. தனியாக அவரால் நடக்க முடிகின்றதையும் இது விஞ்ஞானத்துக்கு ஒரு பெரிய சவால் வழிகாட்டி என்பதையும் முதலாவது செய்தியில் சொல்லியிருக்கின்றார். இரண்டாவது செய்தி, ஒரு கார் நிறுவனம் வாகன நிறுவனத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார். செல்ஃப் டிரைவிங், அதாவது தனித்து ஓடும் வேகமான வாகனம் எனும் பட்டத்தை ஜெர்மன் நிறுவனமாகிய ஆடி நிறுவனம் பெற்றுள்ளது என்பதை சொல்லியிருக்கின்றார். இந்த பதிவை 19 ஐப்பசி 2014 பெற்றிருக்கின்றார் என்றும், அதாவது இதுக்கு காரணம் ஆடியின் RS7 என்ற வாகனம் 149 mph பிராங்க்ஃபர்ட்டில் உள்ள ஹாக்கன்ஹைம் ஓட்டப்பந்தய சுற்றுவழியில் அது 2 நிமிடத்துக்குள் முடித்திருக்கிறது. இந்த வேகத்தை என்பதற்காக அந்த பட்டம் அந்த நிறுவனத்துக்கு கிடைத்திருக்கிறது என்ற செய்தியை சொல்லியிருந்தார் சாகித்யா தவக்குமார். 2 செய்திகளை அழகாக எடுத்து வந்திருந்தார் சாகித்யாவுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் கல்யாணியை அழைத்துக் கொள்வோம். வணக்கம். கல்யாணி கமலநாதன் ஜெர்மனியில் இறந்த தாவத்துளிகள் அங்கம் 249 துளி 1. இன்றைய தினம் அனைத்துலக திக்கல் விழிப்புணர்வு தினமாகும். 1998ஆம் ஆண்டு இத்தினம் அனைத்துலக திக்கல் அமைப்பு, ஐரோப்பிய திக்கல் அமைப்பு, அமெரிக்க பேச்சு கேட்டல் மொழி அமைப்பு மற்றும் அனைத்துலக சரள பேச்சு அமைப்பு ஆகிய 4 அமைப்புகளால் கொண்டு வரப்பட்டது. இது குறித்து 2009ஆம் ஆண்டில் திக்கல் விழிப்புணர்வு வளையம் அமைக்கப்பட்டது. கடல் பச்சையான ரிபன் ஒரு சின்னமாக கொண்டு வரப்பட்டது.
தேளி 2. 1949 ஆண்டில் இன்றைய தினம் சோவியத் ஒன்றியம் அதன் முதலாவது அணுகுண்டை வெடிக்கச் செய்தது. அணுகுண்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தெரிந்த நாடுகளில் ஒன்றான சோவியத் ஒன்றியம் இன்று தனது முதல் அணு ஆயுதத்தை சோதனை செய்தது. தேளி 3. கல்லீரல் வழமையாக செய்யும் பணிகளில் ஒன்றானது நச்சுப் பொருட்களை நீக்குவது. இதன் செயல் இழப்பால் நச்சுப் பொருட்கள் அதிகரிப்பதால் தொடர்ந்து மன உளைச்சல், சுய உணர்வு நிலை தடுமாற்றம் போன்ற பின் விளைவுகள் ஏற்படும். செய்தோர் ஆய்வின்படி அதிகமானவர்களுக்கு கல்லீரல் நோய், மூளை கோளாறு நோயால் பாதிக்கப்படுகிறார்கள். பலர் இதனால் இறப்பதும் நேரிடலாம். கல்லீரலின் செயல்பாட்டு குறைவால் மூளையும் தாக்கப்படுகிறது. நேர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது தகவல் துளிகள். நன்றி, வணக்கம். கல்யாணி 3 செய்திகளை எடுத்து வந்திருந்தார் இன்றைய நாளுக்காய். இன்றைய நாளின் சிறப்பு பற்றி சொல்லியிருந்தார். சென்ற வாரத்தில் கை கழுவும் நாள் பற்றி சொல்லியிருந்தார். இன்றைய திக்கல், அதாவது பேச்சு திக்கல் அந்த ஒரு நாளாக இன்றைய இருக்கிறதாம். அதாவது இன்றைய தினம் அனைத்துலக திக்கல் விழிப்புணர்வு தினமாகும் என்று சொல்லியிருக்கின்றார். இது 1998 ஆண்டில் இத்தினம் திக்கல் அமைப்பு, ஐரோப்பிய திக்கல் அமைப்பு, அமெரிக்க பேச்சு கேட்டல் மொழி அமைப்பு மற்றும் அனைத்துலக சரள பேச்சு அமைப்பு ஆகிய 4 அமைப்புகளால் இது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இது 1998 ஆண்டு இந்த 4 அமைப்புகளால் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இது குறித்து 2009 ஆண்டில் திக்கல் விழிப்புணர்வு வளையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. தவிர இதுக்கு கடல் பச்சையான ரிபன் சின்னமாக இருக்கிறது, சின்னமாக கொண்டு வரப்பட்டது என்பதையும் சொல்லி இருக்கின்றார். அப்படி என்றால் இன்று திக்கல் விழிப்புணர்வு தினம். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தினங்கள் தெரியாமல் இருக்கின்றது. ஆனால் கல்யாணி அதை எடுத்து வருகின்றார். உண்மையில் கை கழுவும் தினம் என்பது கல்யாணி சொல்லித்தான் தெரியும். இந்த திக்கல் தினமும் அதுதான் அப்படித்தான் இருக்கிறது. எனவே இன்று திக்கல் தினம் என்பதையும் சொல்லிக்கொண்டு அடுத்து செய்தி என்னவாக இருக்கிறது என்றால் 1949 ஆண்டில் இன்றைய தினம் சோவியத் ஒன்றியம் அதன் முதலாவது அணுகுண்டை வெடிக்க செய்திருக்கிறது. அணுகுண்டு தொழில்நுட்பத்தை இது பயன்படுத்த தெரிந்த ஒரு நாடுகளில் சோவியத் ஒன்றியம் தனது முதல் அணு ஆயுதத்தை சோதனை செய்திருக்கிறது, பரீட்சித்து பார்த்திருக்கிறது 1949 ஆண்டில் இன்றைய தினம். மூன்றாவது விஷயம் என்னென்றால், இப்போ உடலில் எல்லா அமைப்புகளும் எல்லா உறுப்புகளும் ஒவ்வொரு பணியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அதன் ஒரு பணியை நிறுத்தும் போது நிறைந்த பாதிப்புகள் மனிதர்களுக்கு ஏற்படுகிறது. அந்த வகையில் கல்லீரல் என்ன பணியை செய்கின்றது என்றால், கல்லீரல் செய்யும் பணிகளில் ஒன்று நச்சு பொருட்களை நீக்குவது, வெளியேற்றுவது. இதன் செயல் இந்த செயல் நின்றுவிட்டால், இதுல அதிகரித்தால் அல்லது தொடர்ந்து மன உளைச்சல், சுய மன உணர்வு நிலை தடுமாற்றம் போன்ற பின்விளைவுகளை எதிர்நோக்கக்கூடியதாக வந்துவிடும். இது செய்த ஒரு ஆய்வில் எடுத்த ஒரு முடிவாக இருக்கிறது. கல்லீரல் மூளை கோளாறு கல்லீரல் இந்த நோயால் மூளை கோளாறு நோயால் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த நோய்க்கு உள்ளாகுபவர்கள் இறப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே கல்லீரல் குறைபாட்டால் மூளையும் தாக்கப்படுகிறது, பாதிக்கப்படுகிறது என்பதை சொல்லி இருக்கின்றார். மூன்றாவது செய்தியில் கல்யாணி கமலநாதன். எனவே 3 பேராக இணைந்து இன்று தகவல் துளிகளை அலங்கரித்திருந்தார்கள். சாம்பவி தவக்குமார், சாகித்யா தவக்குமார், கல்யாணி கமலநாதன் ஆகிய 3 சிறப்பாக இணைந்து அழகான செய்திகளை தந்து எங்களையும் அறிய வைத்த 3 பேருக்கும் 3 இளைய செய்தியாளர்களுக்கும் பாமுகத்தின் வாழ்த்துக்களை கூறியபடியே இந்த நேரத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன்.